ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலன் அகாடமி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் இன் எஃபெக்டிவ் வே. அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதனுடைய சம்மரி மட்டும் படிக்காமல் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 110 மார்க் லிட்ரேச்சருக்கு நம்ம வந்து 90லேருந்து 95 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். 100 மார்க்ஸ் கூட நம்மளால் வாங்க முடியும். சம்மரி மட்டுமே நம்ம வந்து படிக்கக்கூடாது. நான் இப்போ கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், ஆத்தருடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த ஒர்க்குடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கவர் அப் பண்ணி தான் நான் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 மார்க் கிட்ட நம்மளால் வாங்க முடியும். வாங்க அது என்னென்னலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒர்க்குடைய ஆத்தர் யார், ஒர்க்கையும் ஆத்தரையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. சில ஒர்க் வந்து ஆத்தர் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒர்க் எழுதுனது இவங்களா, இந்த ஆத்தரா அந்த ஆத்தரா அப்படி நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்காமல் கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒர்க் அதனுடைய ஆத்தர். அப்புறம் அந்த ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் ஆனது, பப்ளிகேஷன் இயரை நம்ம மறக்கவே கூடாது. அப்புறம் அந்த ஒர்க்குக்கு வந்து ஏதாவது சப் டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒர்க்குடைய அனதர் நேம் ஒன்று இருக்கும். அதையும் நம்ம வந்து எல்லா ஒர்க்குக்குமே இருக்காது, ஒரு சில ஒர்க்குக்கு இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகமாக படிச்சுக்கணும். ஆத்தருடைய பென் நேம், அவங்களுக்கு இன்னொரு நேம் வந்து ஏதாவது இருக்கும், அதையும் நம்ம மறக்காமல் படிச்சுக்கணும். ஆத்தருடைய பர்த் இயர், அப்புறம் அவங்களுடைய டெத் இயர், அப்புறம் ஆத்தர் வந்து ஏதாவது ஹானரபிள் அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம மறக்காமல் படிச்சுக்கணும். புலிட்சர் ப்ரைஸு, நோபல் ப்ரைஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருப்பாங்க, அதையும் நம்ம மறக்காமல் வந்து என்னென்ன அவார்டு அப்படிங்கிறத ஞாபகம் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஆத்தருடைய பீரியடில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட், இப்போ சிவில் வாரு, வேர்ல்டு வார் 1 அந்த மாதிரி ஏதாவது வார்ஸு, அப்புறம் ஈவெண்ட் ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம மறக்காமல் ஞாபகம் பண்ணி படிச்சுக்கணும். அப்புறம் போமுடைய லிட்ரரி டிவைஸ். இப்போ லிட்ரரி டிவைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு போமுக்கு ரைமிங் ஸ்கீமு எல்லாத்தையுமே நம்ம வந்து மறக்காமல் படிச்சுக்கணும். அது வந்து லிரிக்கா, பேலடா அப்படின்ற எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம மறக்காமல் படிச்சுக்கணும். அந்த போம் இப்போ ஒரு ஒர்க், அது வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க், அது வந்து ஒரு அதனுடைய கைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது காமெடியா, ட்ராஜடியா, அதனுடைய எண்டிங் என்ன, இதுதான் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி படிக்கணும். அப்புறம் அதனுடைய தீம்ஸ், அந்த ஒர்க்குடைய தீம்ஸ் அது என்னங்கிறத பார்த்துக்கணும். ஆத்தருடைய டெத் இயர், அப்புறம் அவருடைய டெத்துக்கான காரணங்கள் என்ன. சில பேர் வந்து டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்களா அப்படின்ற என்ன ரீசன் அப்படின்றதையும் நம்ம மறக்காமல் படிச்சுக்கணும். போமுடைய ஸ்டான்ஸா நம்பர்ஸ். இப்போது ப்ரொலாக் அப்படி ஆண்டி பிராட்ஸ்ட்ரீட்டுடைய ப்ரொலாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 8 ஸ்டான்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்குமே எத்தனை ஸ்டான்ஸாஸ் இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம மறக்காமல் படிச்சுக்கணும். ஆத்தருடைய ஆக்குபேஷன். இப்போது லிட்ரேச்சர் அப்படின்ற ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஒர்க் சில பேர் வந்து ஜேர்னலில் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சில பேர் காலேஜஸில் ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம மறக்காமல் என்ன அப்படின்றத வந்து ஞாபகம் பண்ணிக்கணும். கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒர்க் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் வந்து என்ன கலெக்ஷன் ஆஃப் புக்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அது ஃபர்ஸ்ட் எந்த மேகசீனில் வந்து அப்பியர் ஆனது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இப்போது ட்ராமா இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆக்ட் கொடுத்துருப்பாங்க, ஆக்டு, பாட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எப்போ நடந்தது அப்படின்றத பார்த்துக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்சோயின்காவுடைய தி லைன் அண்ட் த ஜுவல், அதெல்லாம் 3 செஷன், மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செக்ஷன், ஈவினிங் செஷன் அப்படின்ற மாதிரி, ஈவினிங்கில் நைட் செஷன் அப்படின்ற மாதிரி 3 இருக்குது. அப்போ அதெல்லாம் ஆக்ட் கிடையாது. இப்போது இந்த மாதிரி யூனிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஞாபகமாக வச்சு படிக்கணும். இப்போது அப்புறம் அந்த ஒர்க் வந்து எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கணும். அப்போ அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய இப்போ போம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் என்ன, அதனுடைய லாஸ்ட் லைன் என்ன. இப்போது ஒரு ஃபேமஸான ஆத்தர் மில்டன் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கில் நிறைய ஏதாவது ஃபேமஸ் கோட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டை நம்ம கூகுளில் டைப் பண்ணாலே மில்டனுடைய ஃபேமஸ் கோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே அதில்
எக்ஸாம்ஸ்லலாம் நம்மளுக்கு வந்து வரும். அப்போ அந்த ஃபேமஸ் கோட்டு எந்த ஒர்க்கில் அவர் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த கோட்டை சொன்னது யார் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். அப்புறம் அந்த ஆத்தர் வந்து என்ன எராவில் வந்து வாழ்ந்தார், ரிஃபர்மேஷனா, ரெனேசன்ஸா, எலிசபெத்தனா, ரொமான்டிக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம நோட் பண்ணோம். அந்த ஆத்தருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அவர் வந்து எதை வந்து காயின் பண்ணியிருப்பார். அப்புறம் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ்லாம் காயின் பண்ணது சமுவேல் ஜான்சன். அப்புறம் ஒரு ஆத்தர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து ஏதாவது ஃபாதர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஹானரபிள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சாசர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் போயட்ரி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபாதர் ஆஃப் சட்டைரிஸ்ட், ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிலாம் நிறையா இருக்கும். இந்த மூணே நம்ம முக்கியமாக படிச்சுக்கணும். பாயனியர் ஆஃப், காயின்டு பை, ஃபாதர் ஆஃப் அப்படின்றது. ஹவு மெனி ஒர்க்ஸ் ரிட்டன் பை ஆத்தர். இப்போ ஒரு ஆத்தர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் பீரியடில் நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் எத்தனை ஒர்க்ஸ் அப்படின்றதையும் நம்ம மறக்காமல் வந்து படிச்சுக்கணும். அப்புறம் ஒரு லைன்ஸ் ஆத்தர் வந்து ஒரு போம் லைன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த லைனை வந்து சொன்னது யார் அப்படின்றதெல்லாம் நம்ம மறக்காமல் வந்து படிச்சுக்கணும். கேரக்டருடைய நேம், இப்போ ட்ராமா, ஃபிக்ஷன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரக்டருக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கில் வந்து 2 நேம் கூட இருந்திருக்கு சில ஒர்க்ஸ்லாம். அந்த 2 நேமையும் நம்ம கண்டிப்பாக மறக்காமல் படிச்சுக்கணும். ஆத்தருடைய ஒரிஜினல் நேம், அப்புறம் வந்து பப்ளிகேஷன் நேம். இப்போ அந்த காலத்துலலாம் பெண்கள்லாம் எழுத விட மாட்டாங்க, ஒர்க் எழுத வந்து விட மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு மென்னோடைய நேம் தான் யூஸ் பண்ணி அவங்களுடைய பப்ளிகேஷனுக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் என்ன அப்படின்றதே நம்ம வந்து நோட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய யூனிக் டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் த கிரெடல் அண்ட் லெஸ்லி ராக்கிங், வால்ட் விட்மனுடைய இந்த ஒர்க்கில் வந்து இதில் வந்து ஒரு யூனிக் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அந்த பேர்ட்ஸுக்கு வேண்டி அவர் எழுதினது, அந்த பேர்ட்ஸை சத்து போகும்போது அவர் இன்னொரு பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ கவலைப்பட்டது, இந்த மாதிரியான யூனிக் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஒர்க்லையும் ஆத்தர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த யூனிக் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அந்த ஒர்க் இப்போ நீங்கள் ஒரு ட்ராமா எடுத்துக்கிட்டிங்க, ஹோல்சோயின்கோடைய லைன் அண்ட் ஜுவல்லே நம்ம வந்து எடுத்துக்குவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸ்டேஜில், எந்த ஸ்டேஜ் எங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் லண்டன்லேயும் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன மேகசினில் அது ரிலீஸ் ஆனது அப்படின்ற டீட்டெயில்ஸே நம்ம படிக்கணும். அப்புறம் அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கேரக்டர், இப்போது அது ஹோல்சோயின்கோனுடைய அதே ஒர்க்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டீச்சர் அவர் வந்துட்டு லக்குன்லே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். அதாவது ப்ரொட்டகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட் இவங்க 2 பேரையும் தாண்டி இவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ், யூனிக் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் ப்ரொட்டகனிஸ்ட் யார், ஆன்டகனிஸ்ட் யார் அப்படின்றதையும் நோட் பண்ணணும். நேம் ஆஃப் த செட்டிங், அதனுடைய செட்டிங் என்ன அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஹவு மெனி ஆக்ட்ஸ் அண்ட் சீன்ஸ், எத்தனை ஆக்ட் இருக்குது, எத்தனை சீன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு லைன் கொடுத்து இந்த லைன் எத்தனாவது சீனில் இருக்குது, எத்தனாவது ஆக்டில் இருக்குது அப்படின்றதையும் கேட்பாங்க. இதையும் நம்ம வந்து நல்லா மறக்காமல் படிச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஆத்தர் வந்து ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க அப்படின்னா எதனால் இவருக்கு வந்து இந்த ஒர்க் எழுதுனாங்க, ஒரு நேச்சரை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் வேண்டி அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அப்படி நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அந்த ஒர்க் எழுதுறதுக்கான காரணம் அவருக்கு என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். கிரிட்டிசிசம், இப்போது ஆத்தருடைய இப்போ அந்த பழைய ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கிரிட்டிசிசம் வந்து இருக்கும். மேக்ஸிமம் 1ஆவது இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, மினிமம் 1ஆவது இருக்கும். ஸோ இந்த ஃபேமஸ் இந்த மில்டன், ஸ்பென்சர் இவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்ஸ்க்கெல்லாம் யார் என்னென்ன கிரிட்டிசிசம் கொடுத்தது அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணி படிக்கணும். அப்புறம் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸு, யூனிவர்சிட்டி விட்ஸு, கிரேவியார்ட் போயட்ஸு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் டேர்ம் வந்து இருக்குது. இந்த டேர்ம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அந்த டேர்ம்ஸில் இப்போ மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்லாம் யார் எத்தனை பேர் அப்படின்றதையும் நம்ம வந்து மறக்காமல் அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அப்புறம் அவங்க சில கொஷின் பேப்பரில் வந்து ஆத்தருடைய ஒய்ஃப் நேமெல்லாம் இப்போ சார்ஸருடைய ஒய்ஃப் நேம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. இதையும் மறக்காமல் படிச்சுக்கோங்க.
அப்புறம் ஒரு லைன் கொடுத்து இந்த லைன் சொன்னது யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. நம்ம வந்து என்னதான் சம்மரி படிச்சுட்டு போனாலும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து வேலைக்கு போக முடியும். ஸோ நீங்கள் சம்மரி படிக்கிறத விட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு யூனிட்டையும் நம்ம எப்படி கவரப் பண்ணுறோம், ஒரு ஒர்க்கையும் நம்ம எப்படி கவரப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சும்மா நம்ம சம்மரி மட்டுமே படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இப்போ உள்ள கொஷின் பேப்பர் எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 110 லிட்ரேச்சர் கொஷின்ஸ் வந்து 110 வரும். அதில் கண்டிப்பாக உங்களால் 100 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். தொடர்ந்து இந்த மாதிரியான யூனிக் டீட்டெயில்ஸ் வச்சு படிங்க. ஒரு ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 40 டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த 40 டீட்டெயில்ஸையும் நீங்கள் கவரப் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வரும். இதெல்லாம் தான் ஒரு யூனிக் கான்செப்ட்ஸு. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.